உலகத்துல மனுஷன் எப்பவுமே கியூரியஸா தான் இருக்கான். ஏன் நம்ம இங்க இருக்கோம்? இத கட்டுனது யாரு? உண்மையாலுமே என்ன நடந்துச்சு? ஹிஸ்டரிஸ் புக்ஸ் சொல்லாத, சயின்ஸ் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மிஸ்டரீஸ், ரிடல்ஸ் இதெல்லாமே மனுஷங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஃபேசினேட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த வீடியோல இந்த 7 கிரேட்டஸ்ட் ரிடல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா உலகத்தையே குழப்பிய 7 பெரிய மிஸ்டரிஸ் பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1, டுட்டன்காமூன் த கர்ஸ் ஆஃப் த ஃபேரோன்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்ல 3000 வருஷ சிவிலைசேஷன்ல இருந்த கடவுள், பிரமிட்ஸ், மம்மீஸ்னு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இந்த டுட்டன்காமூன் த பாய் கிங் கண்டுபிடிக்கப்படுறாரு. 1922ல ஹார்வர்ட் கார்ட்டர் இந்த டோம்ப ஓபன் பண்ணும்போது உலகமே ஸ்டன் ஆச்சு. என்ன எப்படி இருந்தாருன்னா, அவரோட மம்மீஸ்ல கோல்டு மாஸ்க் போடப்பட்டிருந்தது, ட்ரெஷர் இருந்தது, பர்ஃபெக்டா மம்மியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையா ஆரம்பிச்சது. அந்த எக்ஸ்கவேஷன் டீம்ல இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்டீரியஸா இறந்து போனாங்க. சடனா இல்னஸ் வந்தது, ஆக்சிடென்ட் ஆச்சு, சொல்ல முடியாத காரணங்கள் இருந்தது. காட்டரும் இதுக்கு காரணம் அந்த ஃபேரோ தான் சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போறாரு. அப்பதான் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, இது ஃபேரோவோட சாபோன்னு. ஆனா சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டூம் ரொம்ப நாளா மூடி வச்சிருந்தனால அது திறக்கும் போது பாக்டீரியா, டாக்ஸிக் மூல்டு இல்ல ஃபங்கஸ் கூட உள்ள இருந்திருக்கலாம். அதை எஃபெக்ட் பண்ணனாலதான் இவங்க இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் 2 பேத்துக்கு தான் இல்னஸ் வந்தது, எல்லாருக்கும் வரலையே. இது கோஇன்சிடென்ஸா இல்ல கர்ஸான்னு நீங்க சொல்லுங்க. நம்பர் 2, தி கிரேட் பிரமிட்ஸ். இது யாரு தான் கட்டினாங்க? கிசா பிரமிட்ஸ் எடுத்துக்கலாம். 2.3 மில்லியன் ஸ்டோன் பிளாக்ஸ் அங்க இருக்கு. எல்லாமே 2ல இருந்து 80 டன் வெயிட். 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அந்த டைம்ல மாடர்ன் கிரீன்ஸ் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. ஆனா பிரெசிஷன், லேசர் லெவல் அக்யூரேட்டா கட்டியிருக்காங்க. எப்படி? அடிமைகளை வச்சு கட்டினாங்களா, இல்ல ஏலியன்ஸை வச்சு கட்டினாங்களா, இல்ல லாஸ்ட் ஏன்ஷியன் டெக்னாலஜியா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டிபேட் போயிட்டு இருந்தது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கியாலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருந்திருக்கலாம், ராம்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா ட்ரூத் என்னன்னு யாருக்குமே தெரியாது. நம்பர் 3, அட்லாண்டஸ் த லாஸ்ட் சிவிலைசேஷன். பிளாட்டோ ஃபர்ஸ்ட் அட்லாண்டஸை மென்ஷன் பண்ணாரு, சூப்பர் அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது காணாம போயிருது சடனா. நிறைய பேர் சொல்றாங்க எர்த்குவேக்னால அழிஞ்சு போச்சுன்னு, ஃப்ளட் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. ஆனா பாசிபிள் லொகேஷன் கூட சொல்றாங்க, மெடிடேரியன் சி, பர்முடா ட்ரையாங்கிள், அண்டார்டிகா. ஆனா எதுக்குமே சாலிட் ப்ரூஃப் இல்லை. அப்படியே இருந்ததுக்கான ஒரு சாலிட் ப்ரூஃபே கிடையாது. கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு லாஸ்ட் சிவிலைசேஷனா இல்ல ஜஸ்ட் பிலாசபிக்கல் மெட்டஃபோரா அப்படின்னு தான். நம்பர் 4, தி நாஸ்கா லைன்ஸ். இது பேரு டெசர்ட்ல இருக்கு. ஒரு பெரிய டிராயிங், ஓகேவா? பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஜியோமெட்ரிக் ஷேப் எல்லாத்துலயுமே. ஆனா இது கீழே இருந்தாலும் பார்க்க முடியாது, பக்கத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது. நீங்க வானத்துக்கு போகும்போது அங்க மேலே இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கிளியரா தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இது யார் பண்ணியிருப்பா? ஏன்னா ஏன்ஷியன் நாஸ்கா பீப்புள் பறக்க முடியாதே. சோ இது கடவுள் வரைஞ்சிருப்பாரா இல்ல வேற யாராவது வரைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் டிபேட்டே போயிட்டு இருக்கு. தியரிஸ் என்ன தெரியுமா? சிலர் சொல்றாங்க ஆஸ்ட்ரோனமிக்கல் கேலண்டர், ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ஏலியன் லேண்டிங் சிக்னல்ஸ் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஃபிஃப்த், தி பர்முடா ட்ரையாங்கிள். கப்பல் காணாம போச்சு, பிளேன் காணாம போச்சு, சிக்னல் காணாம போச்சு பர்முடா ட்ரையாங்கிள். சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் படி இங்க மேக்னெட்டிக் அனாமலிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கேசஸ் லைக் ஃபிளைட் 19 எல்லாம் காணாம போனது ஒரு டிஸ்டர்ப் ஹிஸ்டோரியன்ஸாவே இருந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். இது நேச்சுரல் ஃபினாமினா இல்ல சயின்ஸுக்கு தாண்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கொஸ்டினே. நம்பர் 6, ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னா ஒரு கிளாத்ல ஒரு மனுஷனுடைய முகம் இருக்கு, வூன்ஸ் மேட்ச் ஆகுது, குரூசிஃபிகேஷனோட அச்சு அப்படியே இருக்கு. கார்பன் டேட்டிங்ல சொல்லும் போது இது மிடியவேல் காலகட்டத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இமேஜ் இன்ஃபர்மேஷன் பார்த்தா பெயிண்ட் இல்ல, பிரஷ் இல்ல, பிக்மெண்ட் இல்ல, 3D நெகட்டிவ் இமேஜ். சயின்டிஸ்ட் ஸ்டில் டிபேட் போயிட்டு இருக்காங்க. நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் இடையில இருக்க பிரச்சனையா பார்க்கப்படுது. அது நிஜமாலுமே ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபேஸா இல்ல பிரில்லியன்ட் மிஸ்ட்ரியோட ஆர்டிஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்பர் 7, ஸ்டோன்ஹெஞ்ச். இங்கிலாந்துல நிறைய கல் இருக்கும். அது 200 கிலோமீட்டர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு இங்க கொண்டு வந்ததாம். 3000 BCக்கு முன்னாடி கட்டப்பட்டதா சொல்றாங்க. அண்ட் இதோட பர்பஸ் மேபி எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய பெரிய கல்லை வைக்கலாம், பரியல் ஸ்டோனா இருக்கலாம், ஆஸ்ட்ரானமிக்கல் கிளாக்கா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ரிச்சுவலா இருக்கலாம், கோயில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மெயின் பார்ட்டே அதோட அலைன்மெண்ட் தான். மனுஷங்க தான் பண்ணாங்களா இல்ல அட்வான்ஸ்ட் ஏன்ஷியன்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் டவுட். ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுது, நமக்கு எதுவுமே தெரியாது. டெக்னாலஜி வளர்ந்தாலும் சயின்ஸ் முன்னேறினாலும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில இன்னும் டார்க் சோன்ஸ் இருக்கு. மேபி நம்ம முன்னோர்கள் எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாதது இன்னும் பலமானதா இருக்கலாம், உண்மை அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மித்ஸ் எல்லாம் எப்பவுமே போய் கிடையாது. அதாவது இந்த ஆன்சரை தேடிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தான். இந்த 7 ரிடல்ஸுக்கு ஆயிரக்கணக்கான தியரிஸ் இருக்கு. ஆனா கன்க்ளூஷனை பார்த்தா எதுவுமே கிடையாது. ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரும்போது இது தப்புலன்னு இன்னொரு கொஸ்டின் வரும். அதுதான் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் மிஸ்ட்ரி இல்ல. இந்த கொஸ்டின், இந்த தியரி எல்லாம் பண்ணாம இருந்தா நம்ம மனுஷங்களே இல்ல. ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்ல இருந்து அட்லாண்டிஸ் வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன எனக்கு சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.